The units and the dimension of physical quantities. First units அப்படினு பாத்தீங்கன்னா an arbitrary chosen standard of measurement of a quantity which is accepted internationally is called unit of the quantity. அதாவது arbitrary chosen தன்னிச்சையாக நம்ம வந்து சூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் தரப்படுத்தப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஒரு அளவீட்டை எடுக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒன்று. அடுத்ததா விச் இஸ் அக்செப்டட் இன்டர்நேஷனலி, அந்த சர்வதேச அளவுல அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒண்ணுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த அளவீட்டினுடைய யூனிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது உலகள இத தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனித்துவமிக்க ஒரு அளவினுடைய அடிப்படை அளவை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து யூனிட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப யூனிட் என்பது இப்ப உதாரணம் மீட்டர், கிலோகிராம் இதுதான் நம்ம வந்து யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நீளம் அப்படின்னா அதை வந்து அளந்தறியக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ, அதான் வந்து நமக்கு வந்து ஜெனரலா யூனிட் அப்படின்றது. அடுத்து இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம வந்து இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல், இன்னொன்னு வந்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் என்று இரண்டு விதமாக பிரிக்கிறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா அந்த குவான்டிட்டிஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வேறு குவான்டிட்டியை பயன்படுத்தி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான குவான்டிட்டிஸை நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். But fundamental or base quantities are quantities which cannot be expressed in terms of any other physical quantities. உதாரணமாக ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் நமக்கு வந்து SI யூனிட்ல 7 இருக்கிறது. இப்போ 7 பாத்தீங்கன்னா லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இப்போ உதாரணமா நீங்க மாஸ் எடுத்து அது நீங்க லென்த்தை பயன்படுத்தி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நமக்கு முடியாது. அது டைமை நீங்க மற்ற 6 குவான்டிட்டிஸை பயன்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம வந்து முடியாது. இந்த மாதிரி வேறு எந்த அடிப்படை அளவுகளையும் பயன்படுத்த முடியாத அளவுகளுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அதே போல டெரைவ்டு குவான்டிட்டிஸ், இது பேரே பாத்தீங்கன்னா டெரைவ்டுனா மற்ற அலகுகளில் இருந்து உருவாக்கப்பட்டதாக இருக்கும். ஒன்று அல்லது 2 அல்லது 3 அலகுகளை பயன்படுத்தி அல்லது குவான்டிட்டிஸை பயன்படுத்தி இதை வந்து நம்ம உருவாக்குவோம். இதை பாத்தீங்க அப்படின்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல ஏதாவது ஒரு குவான்டிட்டியை அதோட பெருக்கிறது மூலமாகவோ அல்லது வந்து ஒரு குவான்டிட்டியை இன்னொரு குவான்டிட்டியை பெருக்கிறது மூலமாகவோ உருவாக்கக்கூடிய குவான்டிட்டிஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது குவான்டிட்டிஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்டு டெரைவ்டு குவான்டிட்டிஸ். அதாவது அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் அல்லது குவான்டிட்டிஸை நம்ம வந்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ் சொல்றோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏரியாவுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம். இப்ப நீளம் இன்ட்டு அகலம் பாத்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்றோம். இப்ப லென்த் இன்ட்டு பிரெத்ல பாத்தீங்க அப்படின்னா லென்த் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, பிரெத்ன்றதும் லென்த்தை தான் குறிக்கும். இது இன்னொரு அதுவும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இப்ப ஒரே லென்த்ன்ற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை நம்ம 2 தடவை பெருக்கும் போது நமக்கு ஏரியா கிடைக்குது. அதே போல வேல்யூம்னா 3 தடவை பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூம் கிடைக்கும். இப்போ வெலாசிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது லென்த் என்ற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை குறிக்கும். டைம் அப்படின்றது டைம்ன்ற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி குறிக்கும். அப்ப நம்ம அதனால என்ன செய்யும், இப்போ வெலாசிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து லென்த் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை பயன்படுத்தி உருவாக்க முடியும். இந்த மாதிரி உள்ள குவான்டிட்டிஸை நம்ம வந்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தாக மெஷர்மெண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 விதமான மெஷர்மெண்ட் சிஸ்டம் சொல்றாங்க. ஒன்னு வந்து எஃப்பிஎஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து சிஜிஎஸ் சிஸ்டம். எஃப்பிஎஸ் சிஸ்டம்ன்றது பிரிட்டிஷ் என்ஜினியரிங் சிஸ்டம். இதுல வந்து எஃப்பிஎஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எஃப்ன்றது ஃபுட், பின்றது பவுண்ட், எஸ்ன்றது செகண்ட். ஃபுட் என்பது நீளத்தினுடைய அலகு, பவுண்ட்ன்றது நிறை மாசினுடைய அலகு, செகண்ட் அப்படின்றது டைமுக்கான யூனிட். அது மாதிரி சிஜிஎஸ் சிஸ்டம், இது வந்து காசியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிஜிஎஸ் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்.
அடுத்து எம்கேஎஸ் சிஸ்டம். இது வந்து மீட்டர் கிலோகிராம் செகண்ட். எம்கேஎஸ் இதுல பாத்தீங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம். எம்கேஎஸ்ல இருந்து நமக்கு எஸ்ஐ கிரியேட் ஆகுது, எஸ்ஐ சிஸ்டம். இது மூணு பாத்தீங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க, இல்லாட்டி டெசிமல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பட் எஃபிஎஸ் சிஸ்டம் வந்து என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம் அல்ல, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டம்ன்றது எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எம்கேஎஸ் அதுல இருந்து தான் வருது. எஸ்ஐ சிஸ்டம் வந்து இது ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டமா இப்போதைக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம். இதுல எஸ்ஐ அப்படின்றது பாத்தீங்கன்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல். சிஸ்டம் இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஒரு இ இருக்கும், இங்க ஒரு நம்ம நார்மலா இங்கிலீஷ்ல வந்து சிஸ்டம்னா இ வராது, சிஸ்டம் இன்டர்நேஷனல். இது ஏன்னா இது வந்து ஒரு பிரெஞ்சு நேம், அதனால பிரெஞ்சோட அந்த ப்ரொனன்சி அந்த இதையே வந்து நம்ம வந்து ஸ்பெல்லிங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல். அடுத்தது எஸ்ஐ வித் ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் ஆஃப் சிம்பிள்ஸ். SI with a standard scheme of symbols, our units and abbreviations were developed and recommended by the General Conference on Weights and Measures in 1971 for international usage in scientific, technical, industrial and commercial work. அதாவது 1971 நடைபெற்ற இந்த ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ். எதற்கான ஜெனரல் கான்ஃபரன்ஸ்னா வெயிட்ஸ் அண்ட் மெசர்ஸ், எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான இந்த மாநாட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நேஷனல் யூசேஜ், அதாவது இங்க எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க், இதனுடைய சர்வதேச பயன்பாட்டுக்காக ஒரு எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் வந்து உருவாக்குறாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் உருவாக்குறாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ண அந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெசர்ஸ் இன் 1971. இதெல்லாம் எல்லாம் வச்சுங்க. அந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் த எஸ்ஐ சிஸ்டம். எஸ்ஐ சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ரேஷனல் சிஸ்டம்னா என்ன, அதுக்கு மீனிங் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் யூனிட் ஃபார் ஒன் பிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் மட்டும் தான். இப்போ உதாரணமா வந்து லெங்த் அப்படின்னா அதுக்கான யூனிட் வந்து மீட்டர் அப்படின்றது அந்த மாதிரி. அடுத்த ரெண்டாவது வந்து இது ஒரு கொஹரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். கொஹரண்ட் சிஸ்டம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல் த டெரைவ்டு யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி அப்டேன் ஃப்ரம் பேசிக் அண்ட் சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். அதை அனைத்து டெரைவ்டு யூனிட்ஸையும் நம்மளால வந்து பேசிக் மீன்ஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலையோ அல்லது சப்ளிமெண்டரி யூனிட்டையோ பயன்படுத்தி நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு பேரு கொஹரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இது ஒரு மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். மெட்ரிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ஒவ்வொரு அடுத்தடுத்த நகர்வுகளும் அடுக்குகளும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10ஓட பவர்ஸாக இருக்கும். இப்போ உதாரணமா வந்து மீட்டர் அப்படின்றது இஸ் 1 மீட்டர். அது டெசிமீட்டர், டெகாமீட்டர். இப்போ டெகாமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மீட்டர். அது மாதிரி 10ஓட பவர்ஸ்ல இருக்கும். அது மாதிரி இப்போ மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா 10⁻⁻6 மீட்டர் அப்படி இருக்கலாம். இது மாதிரி 10ஓட பவர்ஸாக இது வந்து நமக்கு வந்து இருக்கும். அடுத்து எஸ்ஐ பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். எஸ்ஐ பேஸ் மீன்ஸ் ஃபண்டமெண்டல். எஸ்ஐல மொத்தம் நமக்கு வந்து 7 குவான்டிட்டிஸ் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு. அந்த யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம இந்த டேபிள்ல பார்க்கலாம். லென்த் அதுக்கான யூனிட் மாஸ், சாரி மீட்டர், சிம்பிள் வந்து ஸ்மால் எம். அது மாதிரி மாஸ்க்கான யூனிட் கிலோகிராம், கேஜி. டைமுக்கான யூனிட் பாத்தீங்கன்னா செகண்ட், எஸ் ஸ்மால் எஸ். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், ஏ. டைம் செகண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர். டெம்பரேச்சர் கெல்வின், கேபிட்டல் கே. Amount of substance, mole, MOL. Luminous intensity, candela, small c, small d. இதெல்லாம் வந்து அதனுடைய யூனிட்ஸ் அண்ட் சிம்பிள். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமான டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மீட்டர் என்பது எவ்வளோ அப்படின்றது. ஒரு மீட்டர்ன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 meter is the length of the path traveled by light in vacuum in 1/299,792,458 of a second. இது 1983ல டெஃபைன் பண்ணிருக்காங்க. அதாவது லைட் ஆனது 1/299,792,458 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போகுமோ அல்லது ஒரு செகண்ட்ல இந்த பகுதி நேரத்துல எவ்வளவு தூரம் போகுமோ அந்த தூரத்தை, அது வெற்றிடத்துல எவ்வளவு தூரம் போகுமோ அந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மீட்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது 1/299,792,458. இப்ப இந்த 299,792,458 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து இப்போ 1, 10, 100, 1000, 10,000, அப்புறம் வந்து லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி இப்படிதான் நம்ம பிரிப்போம். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து 3 டிஜிட்டா பிரிச்சிருப்பாங்க.
அப்ப இது வந்து இந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம வந்து எஸ்ஐல வந்து டிஜிட்ஸ் வந்து பிரிப்பாங்க. மூணு மெத்தட் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு 1, 10, 1000, அதுக்கப்புறம் வந்து லட்சம், 1, 10, 1000, அதுக்கப்புறம் வந்து 10,000, 1 லட்சம், அப்புறம் வந்து 10 லட்சம், அடுத்தது 1 கோடி, 10 கோடி, 100 கோடி இப்படி இருக்கும். இப்ப வந்து நம்ம வந்து இதை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப 100 கோடி இல்லையா, 299 கோடி, அல்லது 200, சரி 1, 10, 100, 1000, சரி 1000, 10,000, 1, 10, 100, 1000, 10,000, அடுத்து வந்து நமக்கு வந்து லட்சம். ஓகே லட்சம், அப்புறம் வந்து இது வந்து 10 லட்சம், அடுத்து வந்து இது வந்து 1 கோடி, இது வந்து 10 கோடி. ஓகே அப்படி வரும். அப்ப வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து இது வந்து 1000த்துல முடியுது, இது வந்து 10 லட்சத்துல முடியுது. 10 லட்சம்ன்றது நமக்கு மில்லியன். அப்ப இதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 299,792,458 அந்த மாதிரிதான் நம்ம ரீட் பண்ணணும். நம்ம வந்து 100 கோடி வந்துருச்சு அப்படின்னா அது நமக்கு வந்து பில்லியனா மாறிடும். அப்ப வந்து பில்லியன் அப்படின்னு நம்ம வந்து ரீட் பண்ணலாம். இந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து 1, 10, 100, அப்புறம் 1000, 10,000, லட்சம் வரைக்கும் வருவது. அதுக்கப்புறம் இது வந்து ஆயிரங்கள், இது வந்து ஒன்றுகள், அதுக்கப்புறம் வந்து லட்சத்துக்கு அப்புறம் இது வந்து 10 லட்சம், இங்க வந்துடும் மில்லியன்ஸ், 10 லட்சம், கோடி, 10 கோடி, அதுக்கப்புறம் இது வந்து 100 கோடி. இந்த 100 கோடின்றது வந்து நம்ம பில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இது வந்து 9 பில்லியன் 192 மில்லியன் 631,770 இந்த மாதிரிதான் நம்ம ரீட் பண்ணணும் நம்ம எஸ்ஐல வந்து. ஏன்னா நம்ம மூணா தான் இதுல பிரிப்பாங்க. இது எப்படி ரீட் பண்றது அப்படின்றது பார்த்துருப்போம், வேற ஒன்றும் இல்ல. இப்ப நெக்ஸ்ட் இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பாருங்க. இப்ப வந்து கெல்வினுக்கான டெஃபினேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 1/273.16, அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். அதாவது நீர் வந்து முப்புள்ளியில இருக்கும்போது, ட்ரிபிள் பாயிண்ட்ல இருக்கும்போது இருக்கக்கூடிய வெப்பநிலையை போல 1/273.16 மடங்கு, அதுதான் வந்து ஒரு கெல்வின் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து எஸ்ஐ டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். டெரைவ்டு குவான்டிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது. நமக்கு பேஸ் குவான்டிட்டிஸ் 7 மட்டும் தான். பட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து நமக்கு கவுண்டிங் வந்து நிறைய இருக்கும். அதுல சில குவான்டிட்டிஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பிளேன் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள்ன்றது நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய ஆங்கிள் தான் பிளேன் ஆங்கிள் அப்படின்றது. இதுக்கான யூனிட் வந்து ரேடியன். சாலிட் ஆங்கிள் அப்படின்றது 3 டைமென்ஷனல் ஆங்கிள். அப்ப அதுக்கான யூனிட் வந்து எஸ்ஆர், ரேடியன் அப்படின்னு சொல்றோம். ஏரியா வந்து லென்த் இன்டு பிரெத் மீட்டர் ஸ்கொயர், வேல்யூம்ன்றது ஏரியா இன்டு ஹைட். ஆல்ரெடி ஏரியாவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர், ஹைட்டுக்கு ஒரு மீட்டர், ஈக்குவல் டு மீட்டர் கியூப். வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம்னா நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர், டைமுக்கான யூனிட் வந்து செகண்ட். அப்ப மீட்டர் பெர் செகண்ட் அல்லது எம்எஸ் இன்வர்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி பை டைம், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ரேடியன் செகண்ட் இன்வர்ஸ். அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சிலரேஷன், ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம், டென்சிட்டின்றது மாஸ் பெர் வேல்யூம். மாஸ்க்கான யூனிட் பாத்தீங்கன்னா கிலோகிராம், வேல்யூம்க்கான யூனிட் மீட்டர் கியூப், கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அல்லது கிலோகிராம் மீட்டர் பவர் -3. இதே போல லீனியர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம்க்கான ஃபார்முலா mv, p equal to mv. m கான யூனிட் இஸ் கிலோகிராம், p கான யூனிட் ms இன்வர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ், ஃபோர்ஸுக்கான யூனிட் பாத்தீங்க அப்படின்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். நம்ம இந்த f equal to ma ஸ்பீக்கர் செகண்ட் படி. அப்போ மாஸுக்கான யூனிட் வந்து kg, ஏக்கான யூனிட் ms பவர் -2. இந்த kg ms பவர் -2ன்றது தான் நம்ம வந்து மாத்தி நியூட்டனுடைய நினைவாக நியூட்டன் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்ப நியூட்டன் அப்படின்றதுக்கான யூனிட் வந்து, நியூட்டன்ற யூனிட் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து kg m பவர் -2. இதே போல பிரஷர், பிரஷர்ன்றது ஃபோர்ஸ் பர் ஏரியா. இது வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து பிரஷருக்கான யூனிட் வந்து நம்ம பாஸ்கல்ன்றது அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கல்ன்றது பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பவர் -2 தான் நம்ம பாஸ்கல் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அகைன் பிரஷர், பிரஷருக்கு அவங்க 2 டைம்ஸ் இருக்குது, இது ஒரே இதுதான். அடுத்து வந்து எனர்ஜி, எனர்ஜி அல்லது ஒர்க் ரெண்டுக்குமே சேம் யூனிட் தான், நியூட்டன் மீட்டர். ஏன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ்க்கான யூனிட் நியூட்டன், டிஸ்டன்ஸ்க்கான யூனிட் வந்து நமக்கு வந்து
மீட்டர். நியூட்டன் மீட்டர் இஸ் ஃபோர்ஸ்க்கான நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் தான் நம்ம சுருக்கி ஜூல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பவருக்கான யூனிட் வந்து ஜூல் செகண்ட் இன்வர்ஸ். ஏன்னா ஒர்க் பை டைம் இஸ் கால்ட் வாட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இம்பல்ஸுக்கு வந்து ஃபோர்ஸ் இன் டைம் நியூட்டன் செகண்ட். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பை லெங்த் நியூட்டன் மீட்டர் பவர் -1. இப்போ மாதிரி நம்ம டெரைவ்டு யூனிட்ஸ் வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோம், நீங்க வந்து பாத்துக்கலாம். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா யூனிட் வந்து ஜேகே பவர் -1 நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிபிக் ஹீட்டுக்கான யூனிட் பாத்தீங்கன்னா ஜேகேஜி ஜேகேஜி பவர் -1 கே பவர் -1. அதே மாதிரி வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு ஜூல் செகண்ட். இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது யூனிட்ஸ் பார்த்தோம், குவான்டிட்டிஸ் அண்ட் அதற்கான யூனிட்ஸ். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் பார்க்குறோம். டைமென்ஷன்ஸ் ஆஃப் த பிசிக்கல் குவான்டிட்டி. டைமென்ஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி 7 யூனிட்ஸ் பேசிக் யூனிட்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி டைமென்ஷன் வந்து அந்த என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா in mechanics we deal with physical quantities like mass, time, length, velocity, acceleration, etc., which can be expressed in terms of 3 independent base quantities such as m, l and t. m, l and t பயன்படுத்தி நம்ம வந்து டைமென்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். அதாவது இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டைமென்ஷன்ல லென்த்துக்கான டைமென்ஷன் இஸ் கேபிட்டல் L. அதே மாதிரி மாஸ்க்கான டைமென்ஷன் வந்து கேபிட்டல் M. அது மாதிரி செகண்ட் அதாவது டைமுக்கான டைமென்ஷன் பாத்தீங்கன்னா கேபிட்டல் T. அப்படியே வந்து லென்த் மாஸ் டைம் அப்படியே எடுத்துக்கிறோம். மற்ற 4 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் குவான்டிட்டிஸ்ல மற்ற 4 யூனிட்ஸ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட், அப்புறம் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அப்புறம் வந்து டெம்பரேச்சர், இது எல்லாத்துக்கும் எந்த யூனிட்டோ அது அப்படியே டைமென்ஷன் வந்துடும். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான யூனிட் ஆம்பியர், டைமென்ஷன் இஸ். அது மாதிரி வெப்பநிலைக்கான டெம்பரேச்சருக்கான டைமென்ஷன் வந்து கேபிட்டல் கே. யூனிட்டையும் டைமென்ஷனும் சேமா வந்துடும். அது வந்து நமக்கு வந்து டைமென்ஷனை குறிக்கும் போது எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னு தனியா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம குறிப்போம். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டால அதை வந்து நம்ம குறிக்க போறோம். அதே மாதிரி வந்து இப்ப ஓகே, இப்போ டைமென்ஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப ஏரியாவோட டைமென்ஷன், ஏரியாவுக்கு பாத்தீங்கன்னா லென்த் இன்டு பிரெத். லென்த்துக்கான டைமென்ஷன் எல், பிரெத்துக்கான டைமென்ஷன் எல். அப்ப L into L equal to L square. இது வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல குறிப்போம். அது மாதிரி வேல்யூன்றது ஏரியா இன்டு ஹைட். ஆல்ரெடி ஏரியாவுக்கு L ஸ்கொயர், ஹைட்டுக்கு வந்து ஒரு L. L ஸ்கொயர் இன்டு L equal to L கியூப். இதே போல நம்ம வந்து வெலாசிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான டைமென்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் லென்த் தான். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் வந்து அதுக்கான டைமென்ஷன் கேபிட்டல் L, டைமுக்கான டைமென்ஷன் கேபிட்டல் T, L by T அல்லது LT இன்வெர்ஸ். இதே மாதிரி நீங்க வந்து மொமெண்ட்டுக்கான டைமென்ஷனே நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எனர்ஜிக்கான டைமென்ஷன், அது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்கான டைமென்ஷன், ஒரு போல்ஸ் கான்ஸ்டன்ட்கான டைமென்ஷன், இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்கான டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ml ஸ்கொயர் t பவர் -1. அது மாதிரி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்கான டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து m power -1, L power 3, T power -2. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டைமென்ஷன்ஸ். சார்ஜுக்கான டைமென்ஷன் பாத்தீங்கன்னா கரண்ட் இன்டு டைம். கரண்ட வந்து நம்ம வந்து அப்படியே ஆம்பியர் ஏன்னு வச்சுக்கிறோம், டைமுக்கு வந்து T அப்படின்னு வச்சுக்கிறோம். அதை MLT தவிர மற்ற எல்லாமே யூனிட்டும் டைமென்ஷனும் சேமா இருக்கும். இந்த டேபிளேஷன்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். வந்து இந்த டைமென்ஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலா எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாவே ஒரு இப்ப ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப ஃபோர்ஸுக்கான டைமென்ஷன் நமக்கு நம்ம மனப்பாடம் பண்ணல, ஆனா இப்ப கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்ப யூனிட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஃபோர்ஸுக்கு நமக்கு வந்து செகண்ட் லாவே எடுத்துக்கலாம். இப்போ F equal to MA. இதுல எம்ன்றது மாஸுக்கான டைமென்ஷன் என்ன அப்படின்னா கேபிட்டல் M. அது ஏன்றது ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். இப்போ வெலாசிட்டிக்கான டைமென்ஷன் நமக்கு தெரிஞ்சுன்னா போட்டுக்கலாம். LT பவர் -1, டைமுக்கான டைமென்ஷன் T. அப்போ ஆக்சிலரேஷனுக்கான டைமென்ஷன் பாத்தீங்கன்னா LT பவர் -2. அப்போ ஃபோர்ஸுக்கான டைமென்ஷன் மாஸுக்கு M, ஆக்சிலரேஷனுக்கு வந்து LT பவர் -2. நீங்க இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபார்மலைஸ் பண்ணி கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபுல்லா உங்களால மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா, ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம மனப்பாடம் பண்றதுன்றது கண்டிப்பா மறந்து போயிடும். அப்ப நம்ம தெரிந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஒர்க்குக்கு வந்து டைமென்ஷன் போடலாம். ஒர்க் அல்லது எனர்ஜி ரெண்டுக்குமே சேம் டைமென்ஷன் தான் இல்லையா.
அப்ப இந்த ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா? ஒர்க் ஈக்குவல் டு நமக்கு தெரிந்த ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஏற்கனவே நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதே மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்பதான் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸை மாத்திக்கங்க, எம் ஏ இன்டு டி மாத்திக்கங்க. எம்ன்றது மாஸ்க்கான டைமென்ஷன் கேபிட்டல் எம் போட்டுக்கோங்க. ஏக்கான டைமென்ஷன் வந்து எல்டி பவர் மைனஸ் டூ போட்டுக்கலாம். டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கான டைமென்ஷன் வந்து எல். அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு நீங்க டைமென்ஷன் வந்து நீங்களாவே ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நீங்க டெரைவ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்படி வரைக்கும் இந்த அட்டவணையை பார்த்துட்டு டெரைவ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ், அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி, அதனுடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா இதோட ஹெட்டிங்ல இருக்கு டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ். ஒரு குவான்டிட்டி இருக்கு, அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டைமென்ஷனல் குவான்டிட்டின்னு சொல்லலாம். டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டினா அதே மாதிரி அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ஆனா அதுக்கு என்ன இல்லை, டைமென்ஷன் இல்லை அப்படின்றதான் இந்த ரெண்டு மீனிங். இதுல வந்து இந்த ரெண்டுலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா டைமென்ஷன் இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து வேரியபிள் குவான்டிட்டிஸ், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் குவான்டிட்டிஸ். வேரியபிள் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், அதே மாதிரி டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி டைமென்ஷன்லெஸ்லயும் ரெண்டு இருக்கு, வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். அதாவது டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி பிரிக்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் வேரியபிள். டைமென்ஷனல் வேரியபிள்னா அது ஒரு வேரியபிளாவும் இருக்கும், டைமென்ஷனையும் கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். நம்ம வந்து லென்த், வெலாசிட்டி, அக்சலரேஷன் இதெல்லாம் வந்து வேரியும் ஆகக்கூடியது டைமென்ஷன் இதுக்கு உண்டு. அதுவே டைமென்ஷன் லெஸ் வேரியபிள், டைமென்ஷன் இல்லாத வேரியபிள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அப்புறம் ஸ்ட்ரெயின், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதுக்கெல்லாம் டைமென்ஷன் கிடையாது. ஏன் டைமென்ஷன் கிடையாதுன்னா இப்ப ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸ்ட்ரெயின் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பொருளோட இது வந்து லென்த், இது வந்து பிரெத். அப்ப ஸ்ட்ரெயின்றது எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்னா லென்த்ல என்ன சேஞ்ச் ஏற்பட்டது, அதாவது சேஞ்ச் இன் லென்த் பை அதே மாதிரி சேஞ்ச் இன் பிரெத். அப்ப சேஞ்ச் இன் லென்த் பை சேஞ்ச் இன் பிரெத். சேஞ்ச் இன் லென்த்துக்கு என்ன டைமென்ஷன், அதே தான் சேஞ்ச் இன் பிரெத்துக்கும் டைமென்ஷன் இருக்கும். அப்ப எல் பை எல் டைமென்ஷன் இஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப இது மாதிரி இந்த டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் பெரும்பாலும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே, அதாவது இது வந்து இதோட டெபினேஷன் வந்து மேலே கீழேயும் சேம் பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம வந்து போட்டு வகுக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். இப்போ உதாரணமா நீங்க ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரிதான். இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலா எல்லாமே வந்து நமக்கு வந்து டைமென்ஷன் லெஸ்ஸான ஃபார்முலாவா தான் இருக்கும். இப்போ உதாரணமா மியூ ஈக்குவல் டு நம்ம வந்து சைன் ஐ பை சைன் ஆர். சைன் ஐக்கும் டைமென்ஷன் இல்ல, சைன் ஆருக்கும் டைமென்ஷன் கிடையாது. இது மாதிரி இருக்கும். அல்லது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்னொரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா வெலாசிட்டி இன் மீடியம் டிவைடட் பை உங்களுக்கு வந்து சரி வெலாசிட்டி ஆஃப் லைட் பை வெலாசிட்டி இன் மீடியம், அந்த ஃபார்முலா வரும். அப்ப ரெண்டுமே வெலாசிட்டியால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடைக்கும். அப்ப அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆனா இது வந்து பொருளுக்கு பொருள் அதோட வேல்யூ வந்து மாறுபடும். அடுத்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது வந்து கான்ஸ்டன்ட், ஆனா இதுக்கு டைமென்ஷன் உண்டு. அதே மாதிரி பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே அட்டவணையில பார்த்தோம் பிளாங்க் கான்ஸ்டன்ட் அண்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைமென்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்த டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்டாவும் இருக்கும், அதே நேரத்துல அதுக்கு என்ன இருக்காது, டைமென்ஷனும் இருக்காது. இப்ப உதாரணமா பைன்றதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3.14 அவ்வளவுதான். இதுக்கு வந்து இதோட மதிப்பு மாற போறது இல்லை. ஆனா இதுக்கு என்ன இல்லைன்னா டைமென்ஷன் கிடையாது. அதே மாதிரி இ என்பது ஆயில நம்பர். அதே மாதிரி அனைத்து நம்பர்களும் டைமென்ஷன் இல்லாத கான்ஸ்டன்டா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக ஆல் த ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, இது எதுக்குமே என்ன கிடையாதுன்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இது எதுக்குமே டைமென்ஷன் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கும் என்ன இல்லைன்னு சொல்றாங்க, டைமென்ஷன் இல்ல. லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ln(x) அதுக்கும் என்ன இல்லை அப்படின்னா டைமென்ஷன் இல்ல. அது அடுத்து சப்போஸ் we expand a function in series expansion finite or infinite which contain terms like x over 1, x over 1, x over 0, x over 2, then x must be dimensionless. அதாவது
சைன் தீட்டா காஸ் தீட்டா என்ற ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கும் டைமென்ஷன் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்போனன்சியல் இ பவர் எக்ஸ் போன்ற அதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. அதே மாதிரி லாக் எக்ஸுக்கும் டைமென்ஷன் கிடையாது. அதே மாதிரி நீங்க வந்து அதாவது வந்து நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றீங்க பவர் சீரிஸ் அந்த மாதிரியான ஒரு சீரிஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போதும் அதுல அந்த எக்ஸுக்கு டைமென்ஷன் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன் அப்படின்றது அவங்க சில ப்ராப்ளம் பண்ணும்போது முக்கியமா இருக்கும். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ்ல இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா the dimension of all the terms in a physical expression should be the same. all the terms, இந்த termsன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. இதுல v ஸ்கொயர் அப்படின்றது ஒரு டேர்ம், அது u ஸ்கொயர்ன்றது இன்னொரு டேர்ம், 2as இன்னொரு டேர்ம். ஒரு ஈக்குவேஷன் டேர்ம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஆலையோ மைனஸ் ஆலையோ பிரிக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள்ல வந்து நம்ம வந்து டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இடையில பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து தனித்தனி டேர்மா எடுக்கக்கூடாது, ஒரே டேர்மா நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து டேர்ம் அப்படின்றது. சரி, இப்ப பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி டைமென்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் சேமா இருக்கும். அதான் வந்து the dimension of all the terms in a physical expression should be the same. அதாவது ஒவ்வொரு டேர்மினுடைய டைமென்ஷனும் சேமா இருக்கும் அப்படின்றதுதான். பட் டேர்ம் எப்படி எடுக்கிறதுன்றது நம்ம பார்த்தோம். இப்ப v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை u ஸ்கொயர் பிளஸ் 2asல v ஸ்கொயர் ஒரு டேர்ம், u ஸ்கொயர் ஒரு டேர்ம், 2as ஒரு டேர்ம். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா v ஸ்கொயருக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான் யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா u ஸ்கொயருக்கு இருக்கணும். அதே டைமென்ஷன் தான் யாருக்கு இருக்கணும், இந்த 2asக்கும் இருக்கணும். இப்ப v ஸ்கொயர்ல v என்பது திசைவேகம் அல்லது வெலாசிட்டின்னு சொல்லலாம், வெலாசிட்டி. அது மாதிரி u ஸ்கொயர் வெலாசிட்டி தான். அதனால கண்டிப்பா இது ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் தான் இருக்க போது. டைமென்ஷன் என்ன, வெலாசிட்டி டைமென்ஷன் lt இன்வர்ஸ். இப்ப u ஸ்கொயருக்கும் அதே தான் lt இன்வர்ஸ். பட் 2asக்கும் அதே டைமென்ஷன் தான் இருக்கணும். இப்ப நீங்க 2asக்கு டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 என்பது நம்பர், நம்பருக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்ப அதுக்கு விட்டுலாம், 2 விட்டுலாம். ஏன்றது ஆக்சலரேஷன், அதுக்கான டைமென்ஷன் என்ன, lt பவர் -2 இன்ட்டு எஸ்ன்றது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது லென்த், அப்ப எல். ஈக்குவல் டு நமக்கு வந்து L into L is L square t power -2. இதுதான் வந்து 2as டைமென்ஷன். இப்போ நம்ம வந்து v ஸ்கொயர்ல vன்றது வெலாசிட்டி, பட் v ஸ்கொயருக்கான v யோட டைமென்ஷன் lt பவர் -2. அப்ப therefore v ஸ்கொயருடைய டைமென்ஷன் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு என்ன வந்துரும், L ஸ்கொயர், இது L பவர் t -2. அதே டைமென்ஷன் தான் உங்களுக்கு u போறோம், L ஸ்கொயர் t பவர் -2. இப்போ பாத்தீங்கன்னா v ஸ்கொயருடைய டைமென்ஷன் L ஸ்கொயர் t பவர் -2, u ஸ்கொயரோட டைமென்ஷனும் L ஸ்கொயர் t பவர் -2. இந்த 2as ஓட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா L ஸ்கொயர் t பவர் -2. அப்ப ஒரு சமன்பாட்டில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் நமக்கு வந்து சேமா இருக்கணும். அப்படி சேமா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ரூலுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன். இப்ப இந்த பிரின்சிபல் நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டேர்ம், ஏதாவது ஒரு டேர்மோட டைமென்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா மற்ற டேர்ம்ஸ்களுடைய டைமென்ஷன்களை நாம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஒரு ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கும் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலா கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். டைமென்ஷன் அனாலிசிஸினுடைய அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
மூணு அப்ளிகேஷன் இருக்கு. ஒன்னு convert a physical quantity from one system of units of other. அதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை. இப்போ உதாரணமா வந்து இப்ப லென்த்தோட பிசிக்கல் குவான்டிட்டி. இப்ப இதனுடைய இப்ப சிஜிஎஸ்ல அதே மாதிரி எஸ்ஐ யூனிட்ல அதாவது எம்கேஎஸ்ல சிஜிஎஸ்ல லென்த்துக்கான யூனிட் என்ன நமக்கு சென்டிமீட்டர், எம்கேஎஸ்ல அதுக்கான யூனிட் என்ன பாத்தீங்கன்னா மீட்டர். இப்போ உதாரணமா வந்து நமக்கு வந்து இப்ப எஸ்ஐல வந்து ஒரு பொருளினுடைய நீளத்தை வந்து 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வந்து சிஜிஎஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மாத்திக்கலாம். எதை பயன்படுத்தி? டைமென்ஷனல் அனாலிசிஸை பயன்படுத்தி. அதாவது கன்வெர்ட் a physical quantity from one system of units to another. ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு நம்ம ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியுடைய வேல்யூவை நம்ம மாற்ற முடியும். அடுத்து ரெண்டாவது வந்து செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் a given physical equation. கொடுக்கப்பட்ட கிவன் பிசிக்கல் ஈக்குவேஷன், அதாவது கொடுக்கப்பட்ட ஒரு சாம்பார் வந்து டைமென்ஷனலா கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். அடுத்தது எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஸ் அமாங் வேரியஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதாவது பிசிக்கல் குவான்டிட்டிக்கு இடைப்பட்ட ரிலேஷன்ஸ்ல நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா இப்போ உதாரணமா வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா கூட எடுத்துக்கலாம். அது ஈக்குவல் டு this 1/2 mv ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. இப்போ இது என்ன ஃபார்முலா? இது ஒரு ஈன்றது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, எம்ன்றது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, வின்றது இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டி. அப்ப இந்த மூணு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னா ஈக்குவல் டு mv ஸ்கொயர் 1/2 mv ஸ்கொயர். இந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு இடைப்பட்ட ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், டைமென்ஷனலா செக் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு டைமென்ஷனல் அனாலிசிஸ்னா பரிமாண பகுப்பாய்வுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. பரிமாண பகுப்பாய்வுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து, அதாவது உதாரணமா சிஜிஎஸ்ல இருந்து எஸ்ஐக்கோ, எஸ்ஐல இருந்து சிஜிஎஸ்கோ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த ரெண்டாவது வந்து ஒரு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு டைமென்ஷனலா கரெக்டா இருக்கா, அதாவது பரிணாம முறைப்படி சரியாக இருக்குதா அப்படின்றது செக் பண்ணலாம். மூன்றாவது பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு, அதாவது சில வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடையிலான தொடர்பினை நம்ம வந்து பெற முடியும். இப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை எப்படி வந்து ஒரு சிஸ்டத்தில இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாத்துறது, அதற்கான ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதற்கான ஜெனரல் ஈக்குவேஷன் இதுதான். அதாவது n of u equal to constant. nன்றது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூ. uன்றது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரஸ்பாண்டிங் யூனிட், அதற்கான யூனிட். இப்போ உதாரணம் வந்து 10 சென்டிமீட்டர், அதுல 10ன்றது n, யூனிட் வந்து சென்டிமீட்டர்ன்றது அந்த யூனிட் சிஸ்டம், அந்த u அப்படின்றது யூனிட். இப்ப அந்த n ஆஃப் uன்றது என்னவா இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ உதாரணமா வந்து இதை எப்படி எழுதலாம், n1 u1 ஈக்குவல் டு n2 u2. இப்போ உதாரணமா நீங்க 10 சென்டிமீட்டர் அப்படின்றத 10 வேண்டாம் 100 வச்சுக்கோங்க. 100 சென்டிமீட்டர் அப்படின்றத நீங்க மீட்டர்ல மாத்தினீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 1 மீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இப்ப இந்த n1 ஈக்குவல் டு 100, n2 ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் u1ன்றது சென்டிமீட்டர், u2 என்பது மீட்டர். இதுதான் அந்த ஃபார்முலா. n1 u1 ஈக்குவல் டு n2 u2. அப்போ வந்து நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துட்டு மீட்டர்ல கேட்கறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து n1க்கு பதிலா வந்து இப்ப உதாரணமா 100 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான் அப்படின்னா வந்து 100 சென்டிமீட்டரை நீங்க மீட்டருக்கு மாத்துங்க அப்படின்னா நம்ம n1க்கு பதிலா 100 வச்சுக்க போறோம், u1ன்றத சென்டிமீட்டர் வச்சுக்க போறோம், n2ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும், u2ன்றத வந்து நம்ம வந்து மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு சென்டிமீட்டர்ன்றது 100 ஒரு மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர்னு தெரியும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல வந்து நமக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து n1 சார் இப்ப நமக்கு n1 u1 ஈக்குவல் டு திஸ் n2 u2.
இப்ப அந்த யூன்றது அந்த என்ன யூனிட்டோ அது எந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ன்றதை நம்ம யூனுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போறோம். யூனிட் என்பது அதே மாதிரி இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட். இப்போ ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லயும் நமக்கு வந்து அதனுடைய மாஸ் வேல்யூ, அப்புறம் வந்து லென்த் வேல்யூ, டைம் வேல்யூ இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் வந்து M1 L1 T1 வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதை வந்து நீங்க வந்து M2 L2 T2 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா, அதாவது N1 of M1 L1 T1 equal to N2 M2 L2 T2. இதுல வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலா பேசிக்கா வச்சுதான் நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படின்றது நம்ம வந்து எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் to convert a physical quantity from one system of units to another, அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூ ஆஃப் த யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதாவது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன் SI யூனிட்ல அது வேல்யூ கொடுத்துட்டோம். 6.6 into 10⁻11 நியூட்டன் மீட்டர் பவர் ஸ்கொயர் kg பவர் -2. இதோடைய வேல்யூவை, இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜியோட வேல்யூவை நம்ம எதுல கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டத்துல எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கான நமக்கு ஏற்கனவே மேல பார்த்த தியரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து N1 into M1 L1 T1 equal to N2 into M2 L2 T2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். இதுக்கு வந்து இப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து N2 equal to அப்படின்னு எடுத்துட்டு போறோம். N2 தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. N1 அப்படின்றது வந்து நமக்கு தெரிந்த வேல்யூவா எடுத்துக்கலாம். அப்ப N1ன்றத நம்ம வந்து GSI அப்படின்னு எடுத்துக்கோங்க. N2 அப்படின்றது வந்து GCGS அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது N1 என்பது SI வேல்யூ, SI யூனிட் சிஸ்டம். N2 என்பது CGS யூனிட் சிஸ்டம். அதாவது N1 என்பது SI யூனிட் சிஸ்டத்துல அதனுடைய வேல்யூ, N2 என்பது CGS சிஸ்டத்துல அதனுடைய வேல்யூ. இப்ப நமக்கு என்ன வேணும்னா நமக்கு வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தோட வேல்யூ வேணும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபார்முலா மாத்திக்கலாம். அப்ப வந்து நமக்கு தேவை N2 தான் வேணும். அப்ப therefore N2 equal to இது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்ப N2 equal to என்ன வரும், நமக்கு வந்து ஆல்ரெடி இங்க N1 இருக்கு, அதை காமனா எடுத்துக்கங்க. இங்க மேல M1 இருக்கு, இந்த M2 அப்படி போச்சு அப்படின்னா by M2 எழுதிடலாம். அதே மாதிரி L1 by L2, அதே மாதிரி T1 by பட் இதோட பவர்ல நமக்கு ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மள வந்து ஒரு பவர் வேல்யூ நம்ம கொடுத்துக்கிறோம். இப்ப இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து இங்க எழுதியிருக்கோம். அதற்கான பவர் வேல்யூ எம்மோட பவர்ல A இருக்கிறதாகவும், Lோட பவர்ல B இருக்கிறதாகவும், Tயோட பவர்ல C இருக்கிறதாகவும் எடுத்துக்கிறோம். இந்த பவரோட வேல்யூஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஜியினுடைய டைமென்ஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஜியினுடைய டைமென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க இருக்கு m பவர் -1, L பவர் 3, T பவர் -2. அப்ப m ஓட பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதான் A. Lோட பவர்ல இருக்கிற நம்பர் வந்து B ன்னு வச்சுக்கலாம். Tயோட பவர்ல இருக்கிற நம்பர் C ன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த ஃபார்முலாவோட ABCயோட வேல்யூ நம்ம வந்து டைமென்ஷன் வேல்யூல இருந்து கண்டுபிடிச்சிடறோம். இப்ப N2ன்றத நம்ம CGS எடுத்திருக்கோம், N1ன்றது SI, இது எல்லாமே அப்படியே வந்துருது. இப்ப அடுத்ததா வந்து இந்த ஃபார்முலாவில் இது வந்து SI, அதாவது N1ன்றது SI, அப்படின்னா M1 L1 T1 எல்லாம் SIக்கான வேல்யூஸ். இது வந்து N2ன்றது CGS, அப்ப M2 L2 T2 வந்து CGSக்கான வேல்யூஸ். இப்ப அந்த வேல்யூஸ் நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா M1 L1 T1ன்றது SIக்கான வேல்யூஸ். அப்ப SIக்கான மாஸ்க்கு வந்து 1 கிலோகிராம், மாஸ் வந்து கிலோகிராம், லென்த் வந்து மீட்டர், டைம் வந்து செகண்ட்ல எடுத்துக்கோங்க. அது மாதிரி M2 வந்து கிராம், சென்டிமீட்டர், செகண்ட் அதுல எடுத்துக்கிறோம். இப்ப இந்த M1 M2 வேல்யூ, அப்புறம் ஏற்கனவே நம்ம இந்த டைமென்ஷனல் ஜியோட டைமென்ஷன் மூலமாக கிடைத்த ABC வேல்யூ, இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கிற இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி அந்த GSIயோட வேல்யூ 6.6 into 10⁻11. அப்புறம் M1க்கு பதிலாக 1 kg, M2க்கு பதிலாக 1 கிராம். இது பவர்ல இருக்கிற ஏயோட வேல்யூ. அதே மாதிரி 1 மீட்டர் பை 1 சென்டிமீட்டர், 1 செகண்ட் பை 1 செகண்ட் பவர்ல இருக்கிற இந்த வேல்யூ. இப்ப இதை வந்து நம்ம எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்போ 1 கிலோகிராம் பை 1 கிராம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ம மேல இருக்கிறத அப்படியே வச்சுக்க போறோம், கீழே இருக்கிறத நம்ம மாத்தலாம் ஆல்ரெடி. இல்லை அப்படின்னா மேல இருக்கிறத இல்லாட்டி மேல இருக்கிறதே மாத்திக்கலாம். இப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு அது கிராமுக்கு மாத்திங்க. 1 கிலோகிராம்ன்றது 10⁻³ கிராம், 10⁻³ கிராம். அதே மாதிரி 1 மீட்டர் அப்படின்றது 10⁻² மீட்டர். அதே மாதிரி 1 செகண்ட் ஈக்குவல் டு 1 செகண்ட். இப்போ இந்த வேல்யூ இங்க கொண்டா சப்ஸ்டிட் பண்ணோம்னா 6.6 into 10⁻⁻11 1 கிலோகிராமுக்கு பதிலாக நீங்க 10⁻³ கிராம் பை 1 கிராம் பவர் -1. அடுத்து வந்து 1 மீட்டர் பை 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர் ஈக்குவல் டு 10⁻² மீட்டர் பை 1 மீட்டர் ஈக்குவல் டு 10⁻² சென்டிமீட்டர் cm by 1 cm பவர் 3. அடுத்த செகண்ட் அண்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு சேம் தான். அதனால வந்து அது 1 மீட்டர் ஈக்குவல் டு 10⁻² சென்டிமீட்டர் பை 1 சென்டிமீட்டர் 1/3. 1 செகண்ட் பை 1 செகண்ட் பவர் -2. இப்போ இதை நம்ம 6.6 into 10⁻11 இப்போ கிராமுக்கும் நீங்க அடிச்சிடலாம். கிராம் அடிச்சிடுங்க, சென்டிமீட்டர் அடிச்சிடலாம், செகண்ட் அடிச்சிடலாம். அப்ப என்ன கிடைக்குது நமக்கு? 10⁻³ இருக்கு பிராக்கெட்ல, பவர் -1, அப்ப 10⁻³ 10⁻² பவர் 3, அப்ப 2 into 3 is 10⁻6. இது ரெண்டு பேர் கேன்சல் ஆயிட்டனால இது 1. பவர்ல என்ன இருந்தாலும் 1ன்றதுனால நம்ம 1 தான் வச்சுக்க போறோம். அப்ப the answer is equal to 6.6 into 10⁻, -14 இது ஒரு 6, அப்ப வந்து 10⁻−8. அப்ப ஆன்சர் இஸ் பாத்தீங்கன்னா 6.6 into 10⁻−8. இதுக்கான யூனிட் ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இது எஸ்ஐல. பட் சிஜிஎஸ்ல விசைக்கான அலகு நியூட்டனுக்கு ஈக்குவலானது பாத்தீங்கன்னா டைம். அதே மாதிரி மீட்டருக்கு வந்து சென்டிமீட்டர் நமக்கு தெரியும், கிலோகிராமுக்கு வந்து கிராம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாம்பிள் 2 பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன கண்டுபிடிக்கிறேன், இதுக்கான இது பாத்தீங்கன்னா செகண்ட் அப்ளிகேஷன், டைமென்ஷனல் கரெக்ட்னஸ். டு செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் ஏ கிவன் பிசிக்கல் ஈக்குவேஷன். கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் டைமென்ஷனலா கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. இப்ப இதை செக் பண்றதுக்கு நம்ம என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம், v equal to u plus at. ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒவ்வொரு டேர்ம், இதுல ஒவ்வொரு டேர்ம் பாத்தீங்கன்னா vன்றது ஒரு டேர்ம், uன்றது ஒரு டேர்ம், atன்றது ஒரு டேர்ம். இந்த 3 டேர்முக்கும் டைமென்ஷன் நீங்க அப்ளை பண்ணுங்க. 3க்குமே தனித்தனியா சமமா வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மெத்தடை என்ன பண்ணிருக்கோம்னா இது ரெண்டையும் கூட்டி அதுக்கப்புறம் 2 கரெக்ட்னு சொல்லியிருக்கோம். அது அப்படி பண்றதுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து 3 டேர்முக்கும் டைமென்ஷன் ஈக்குவலா வந்துச்சுன்னா கூட நம்ம வந்து அதை கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணமா இது பாத்தீங்கன்னா வீக்கான டைமென்ஷன் போடுவீங்க. vன்றது வெலாசிட்டி, அப்ப LT பவர் -1. uன்றது அதுவும் வெலாசிட்டி தான், அதுக்கும் LT பவர் -1. ஏன்றது நமக்கு ஆக்சலரேஷன், அதுக்கு LT பவர் -2. tன்றது டைம், அதுக்கு டைம் போடுங்க. அப்ப LT பவர் -1 ஈக்குவல் டு LT பவர் -1. இதுவும் வந்து என்ன வந்து நமக்கு LT பவர் -1. அப்ப வீக்கான டைமென்ஷன், யூக்கான டைமென்ஷன், ஏடிக்கான டைமென்ஷன் 3ம் சேமா இருக்கு. அப்ப therefore இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலாக கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்த 3வது பாத்தீங்கன்னா to establish the relation among various physical quantities. வேரியஸ் பிசிக்கல் குவான்டிட்டிக்கு இடைப்பட்ட அந்த ரிலேஷன் என்ன பண்ணலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி கண்டுபிடிக்கலான்றது தெரிஞ்சுங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கான இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவனே கொடுத்துருப்பான். நமக்கு ப்ராப்ளத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டி எடுத்துட்டு அந்த குவான்டிட்டி யாருக்கெல்லாம் ப்ரொபோசலா இருக்கு அப்படின்னு நமக்கு கொடுத்துருவாங்க. அப்ப கொடுக்கப்பட்ட குவான்டிட்டி 1 Qன்ற குவான்டிட்டியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது யாரோட எல்லாம் தொடர்புல இருக்கு பாத்தீங்கன்னா Q1 Q2 Q3 இதுக்கெல்லாம் ப்ரொபோசலா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ அதை வச்சு நம்ம வந்து இது ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணணும். உதாரணமா எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ரொபோசல் எடுத்துட்டு கேன்ற கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கிறோம். கேன்றது ஒரு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். கேஸே டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும். அது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிள் பெண்டுலத்தினுடைய டைம் பீரியட், தனி ஊசலுடைய அலைவு நேரம் கேட்டிருக்காங்க. அலைவு நேரம் கேட்டு டீன்றத நம்ம ஏற்கனவே பார்த்த இதுல உள்ள Qக்கு பதிலா டீன்றது நமக்கு Q. அதுக்கப்புறம் Q1 Q2 Q3 இவெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் T டிபெண்ட்ஸ் ஆன், இந்த டைம் பீரியட் D வந்து யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா M டிபெண்ட் பண்ணிருக்கு.
மாஸ் ஆஃப் த பாப். அடுத்து லென்த் டிபெண்ட் பண்ணிருக்கு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி டிபெண்ட் பண்ணிருக்கு, எம் எல் ஜி இது மூணையும் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நம்ம வந்து இப்ப நம்ம ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், Q ப்ரொபோஷனல் அல்லது Q ஈக்குவல்ட்டே போட்டுக்கலாம் டைரக்டா வந்து நம்ம வந்து Q ஈக்குவல் டு K Q1 பவர் A Q2 பவர் B Q3 பவர் C. இதுல Qன்றது பதிலா இங்க என்ன கொடுத்துருக்கான், T கொடுத்துருக்கான், K வச்சுக்கலாம். Q1க்கு பதிலா M மாஸ் M பவர் A, Q2க்கு பதிலா வந்து L பவர் B, Q3க்கு பதிலா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். T equal to K M A M power A L power B G power C. இப்ப நீங்க ரெண்டு சைடும் டைமென்ஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுல இருந்து வந்து நம்ம வந்து இந்த ABC அதை கண்டுபிடிக்கிறோம். இப்ப ABC எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. Tக்கான டைமென்ஷன், Kக்கு வந்து டைமென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம், Mக்கான டைமென்ஷன் கேபிட்டல் M, லென்த்துக்கான டைமென்ஷன், ஆக்சலரேஷன் டைமென்ஷன் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க வந்து T மட்டும்தான் இருக்கு, பட் இந்த சைடு M L ரெண்டுமே இருக்கு, T இருக்கு. ஸோ அதனால இந்த சைடு M L வர்ற மாதிரி M பவர் 0 L பவர் 0 நம்மளா போட்டுக்கிறோம். இப்ப இங்க M இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல இதுல M இருக்கு, இதுல M இருக்கு. இப்ப ரெண்டையுமே சேர்த்து ஒரே இதை போட்டுக்கிறோம். அது மாதிரி ரெண்டுல M இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எல்லையும் சேர்த்து ஒன்னா இங்க கொண்டு வந்துட்டோம். M பவர் A ரெண்டு எல்லையும் சேர்த்து L பவர் B பிளஸ் C போட்டுக்கிறோம். T பவர் வந்து இந்த -2வையும் இது ஆக்சுவலா வந்து M L அப்புறம் Gக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ் வராது, M வராது, L ஆக்சலரேஷனுக்கு வந்து L T பவர் -2 L T பவர் -2. இப்ப இந்த L T பவர் மைனஸ்ல L வெளில எடுத்தாச்சு, L வந்து B பிளஸ் C மொத்தமா காமனா போட்டோம். T யோட பவர்ல -2 இங்க ஒரு C, T பவர் -2C. இப்ப ரெண்டு சைடு உள்ள M L T இதோட பவர் ஈக்குவல் பண்ணி ABC கண்டுபிடிச்சிடணும். இந்த ABC கொண்டு போய் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் இல்லையா சமன்பாடு T ஈக்குவல் டு K M பவர் A L பவர் B G பவர் C ல ABC வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேயோட வேல்யூ அவன் கணக்குல கொடுத்துருக்கான். நமக்கு வந்து கே வந்து 2π இது மாதிரி அவனை கொடுத்தாதான் நம்ம போட முடியும், இல்லைன்னா கேனே வச்சுக்க வேண்டியதான். இப்ப கேயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கடைசியில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா தனி ஊசலினுடைய அலைவு நேரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஒரு டைமென்ஷனல் அனாலிசிஸ் பயன்படுத்தி நம்ம தனி ஊசலினுடைய அலைவு நேரத்திற்கான சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஒரு டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கு மூணு அப்ளிகேஷன். ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து டைமென்ஷன்ல கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். மூணாவது வந்து வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை, உதாரணமா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து T அப்புறம் M L G இது மூணுக்குள்ள தொடர்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மூணுக்குமான தொடர்பு தான் T ஈக்குவல் டு 2π √L/G இது மாதிரி தொடர்பை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் அனாலிசிஸை பயன்படுத்தி என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து this method gives no information about the dimensionless constant. டைமென்ஷனே இல்லாத ஒரு கான்ஸ்டன்ட பத்தி கான்ஸ்டன்டோட வேல்யூவை நம்ம வந்து இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மூலமா கண்டுபிடிக்க முடியாது. உதாரணமா நம்பர்ஸ் 1 2 அப்புறம் π e போன்ற நம்பர்களுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும், நம்பரை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து எதுக்கு பயன்படாதுன்னா ஒரு குவான்டிட்டி ஒரு வெதர் கிவன் குவான்டிட்டி வந்து வெக்டரா அல்லது ஸ்கேலரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படாது. அடுத்து this method is not suitable to derive relation involving ஒரு ரிலேஷன்ல ட்ரிகனாமெட்ரிக் அல்லது எக்ஸ்போனென்ஷியல் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ட்ரிகனாமெட்ரிக் எக்ஸ்போனென்ஷியல் லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் என்ன இல்லைன்னா டைமென்ஷன் இல்லை, ஏற்கனவே பார்த்தோம் நம்ம வந்து. அடுத்து வந்து it cannot be applied to an it cannot be applied to an equation involving more than 3 physical quantities. இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம தனி ஊசல் அலைவு நேரம் கண்டுபிடிக்கும் போது அதுல வந்து ஒரு கொடுத்திருந்தாங்க, என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தனி ஊசலின் அலைவு நேரம் T ஆனது ஒரு M L G மூன்றை சார்ந்திருக்குன்னு கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி 3 ஒன்லி நமக்கு வந்து 3 ரிலேஷன்ஸ் 3 வேரியபிள்ஸ் மட்டும் அதுக்குள்ள இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்குமே தவிர அதுவே இன்னொரு இது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்மளால அதை வந்து சால்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து
மெக்கானிக்ஸ்ல நம்ம டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா MLT நம்ம 3 டைமென்ஷன் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ 3 டைமென்ஷன் மூணுக்கு மட்டும்தான் நம்ம பாக்குறதுனால கம்பேர் பண்றதுனால நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா 3க்கு மேற்பட்ட அளவுகள் கொடுத்தாங்கன்னா அதற்கான தொடர்பை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மோர் தென் 3 பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு இதை பயன்படுத்த முடியாது. அடுத்து இட் கேன் ஒன்லி செக் ஆன் வெதர் ஏ பிசிக்கல் ரிலேஷன், அதாவது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு இயற்பியல் சமன்பாடானது டைமென்ஷனலா கரெக்டா இருக்கான்னு தான் பார்க்க முடியுமே தவிர ஒரிஜினலாவே அது கரெக்டானதான்னு பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ உதாரணமா இப்ப 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். S equal to ut plus 1/3 at ஸ்கொயர், இன்னொன்னு S equal to ut plus 1/2 at ஸ்கொயர். நீங்க டைமென்ஷன் அனாலிசிஸ்ல ரெண்டுமே கரெக்ட் தான் வரும். ஏன்னா 1/3க்கு டைமென்ஷன் இல்ல, 1/2க்கும் டைமென்ஷன் இல்ல. ஆனா உண்மையில எது சரியான ஈக்குவேஷன்னா S equal to ut plus 1/2 at ஸ்கொயர் தான் சரியான ஈக்குவேஷன். அப்ப டைமென்ஷன் அனாலிசிஸை பயன்படுத்தி நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது டைமென்ஷனலா கரெக்டான்னு தான் பார்க்க முடியுமே தவிர ஒரிஜினலா அது வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மற்றபடி நம்ம UT AT ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிடலாம். பட் இடையில வர கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதுல வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸினுடைய லிமிடேஷன்ஸ்.